Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Lichens அப்படின்ற சாப்டரை நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த சாப்டர்ல நம்ம கண்டினியூ பண்ண வேண்டிய டாபிக் என்னன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் இன் ஆஸ்கோலைக்கன்ஸ், பெசிடியோலைக்கன்ஸ் அண்ட் டியூட்ரோலைக்கன்ஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைக்கன்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது காமனாக லைக்கனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதோடைய மார்பாலஜி அண்ட் அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஆஸ்கோலைக்கன்ஸ், பெசிடியோலைக்கன்ஸ், டியூட்ரோலைக்கன்ஸோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்க்க வேண்டியது ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கன்ஸ். லைக்கனுடைய ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். காமனாக நம்ம தெரிஞ்சுக்கணும். லைக்கனில் என்னென்ன மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பிறகு ஆஸ்கோலைக்கன்ஸ், பெசிடியோலைக்கன்ஸ், டியூட்ரோலைக்கன்ஸில் என்னென்ன மெத்தட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கன்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கன்ஸ். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆர்கானிசம் அடுத்த ஒரு ஜெனரேஷனை உருவாக்குது அப்படின்னா அதை ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா the production of new individual from the parent organism is called reproduction. ஒரு parent organism ஒரு நியூ இண்டிவிஜுவலை உருவாக்குது அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸை ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். லைக்கன்ஸில் ரீப்ரொடக்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 மெத்தடில் நடக்குது. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அன்செக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த 3 மெத்தட்லையுமே லைக்கனில் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். சரி, முதல்ல ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு முன்னாடி ஆல்கே அண்ட் ஃபஞ்சைல பார்த்த மாதிரி தான் அந்த ஆர்கானிசத்தோட பாடியிலேருந்து ஒரு சின்ன பீஸ் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குச்சுன்னா அதை வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். A portion of body becomes separated off and give rise to new individual is called vegetative reproduction. லைக்கன்லையும் இந்த மாதிரி அதோடைய பிளான் பாடியிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அதில் ஒரு 3 டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ராக்மெண்டேஷன், இசிடியா ஃபார்மேஷன், சொரிடியா. இந்த மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன, அண்ட் இசிடியா அண்ட் சொரிடியானா என்ன, அதை பற்றிலாம் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃப்ராக்மெண்டேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது என்னென்னா ஒரு லைக்கனோடைய தேலஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பிரேக் ஆன நியூ தேலஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். இதை நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். த தேலஸ் பிரேக் இன் டு ஸ்மாலர் பீசஸ் அண்ட் ஈச் ஃப்ராக்மெண்ட்ஸ் வில் கிவ் ரைஸ் டு நியூ தேலஸ். இதை தான் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெண்டுலண்ட்டான ஒரு லைக்கன் இருக்குது. இந்த லைக்கனில் இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனதால் இது ஒரு ஸ்மால் பீஸாக இருக்குது. ஓகேங்களா? இந்த ஸ்மால் பீஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஃப்ராக்மெண்ட் அப்படின்னு பேர். ஓகே, இந்த ஃப்ராக்மெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனை தான் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? தீஸ் நியூ தேலஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் டு த பேரண்ட். பேரண்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த உருவாக்கக்கூடிய நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்ஸும் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸும் இருக்கும். அண்ட் திஸ் மெத்தட் வெரி காமன் இன் பெண்டன்ட் தேலை. பெண்டன்ட் தேலை அப்படின்னா அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, பெண்டுலண்ட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரியான தேலஸில் காமனாக இந்த ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது நடக்கும். ஆக்சிடென்டலாவோ இல்லை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலமாகவோ ஒரு சின்ன பீஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்மால் பீஸ் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா ரமலினா ரெட்டிகுலேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைக்கனில் நம்ம காமனாக இந்த ஃப்ராக்மெண்டேஷனை பார்க்கலாம். அடுத்ததா இசிடியா. இந்த இசிடியா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் பாடியிலேருந்து உருவாகக்கூடிய ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் தான். இது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும். சரி, இந்த இசிடியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இசிடியா ஆர் ஸ்மால் பிரான்ச் ஆர் பிரான்ச் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸ்பைனி அண்ட் எலாங்கேட்டட் அவுட் க்ரோத் ஃப்ரம் த தேலஸ். தேலஸ்லேருந்து உருவாகக்கூடிய ஸ்மால் பிரான்ச்டு ஸ்பைனி அவுட் க்ரோத்தை தான் இசிடியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா ஒரு தேலஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு நார்மலாக ஒரு தேலஸ். ஓகே, ஸோ இது ஒரு தேலஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைக்கன் இருக்குது. இப்போ இந்த தேலஸ் மேலே ஒரு சின்னதாக ஒரு க்ரோத், ஒரு அவுட் க்ரோத் வரும். இந்த அவுட் க்ரோத் மேபி பிரான்ச்சாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? பிரான்ச்சாக இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த அவுட் க்ரோத் என்ன ஆகும் அப்படின்னா டிட்டாச் ஆகி கீழே விழுந்து இது அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும்.
ஸோ இதை தான் நம்ம இசிடியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த அவுட் க்ரோத் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே கண்டெயின் போத் ஆல்கல் அண்ட் ஃபங்கல் செல். இதில் ஆல்கல் செல்லும் இருக்கும், ஃபங்கல் செல்லும் வந்து இருக்கும். அண்ட் கவர்டு பை கார்டிக்கல் லேயர். இதை கவர் பண்ணி கார்டிக்கல் லேயர் வந்து இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் பீஸ் வந்து டிட்டாச் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா when detached each isidium has the potential to grow into a new thallus under suitable condition. ஒரு சூட்டபிளான என்வாயர்மெண்ட் அப்போ இந்த சின்ன இசிடியம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அது அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கும். இது நம்ம வந்து பெல்டிகரால நம்ம காமனாக பார்க்கலாம். பெல்டிகரா அப்படின்றது எக்ஸாம்பிள் ஆஃப் த லைக்கன். ஓகே, ஸோ அப்போ இசிடியானா என்ன அப்படின்றது புரியுதுங்களா? இந்த இடத்துல பாருங்க, இதுதான் தேலஸ். இந்த தேலஸில் உருவாக்கக்கூடிய இந்த சின்ன அவுட் க்ரோத் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஃபங்கல் ஹைப்பேவும் இருக்குது அண்ட் ஆல்கல் செல்லும் வந்து இருக்குது. இந்த அவுட் க்ரோத் வந்து தனியாக டிட்டாச் ஆகிடுச்சு. டிட்டாச் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்மால் அவுட் க்ரோத்து பேர் தான் இசிடியா. இது கீழே விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கும் ஃபேவரபிளான என்வாயர்மெண்ட் இருக்கும்போது. இது ஒரு டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சொரிடியா. சொரிடியா அப்படின்றது என்னன்னா தே ஆர் டைனி பவுட்ரி கிரானியூல்ஸ் ஆர் பட் லைக் அவுட் க்ரோத் typically found on the upper surface or edge of the thalli. இது நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி அப்பர் சர்ஃபேஸில் இருந்து இது ரிலீஸ் ஆகும், இல்லைனா அந்த தேலஸோட எட்ஜஸில் வந்து இந்த மாதிரி வந்து உருவாயிருக்கும். ஸோ ஒரு டைனி ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா, அதை தான் நம்ம சொரிடியா அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொரிடியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்கல் செல் வந்து இருக்கும். ஒன்று இல்லைனா 2 ஆல்கல் செல், ஒரு ஃபியூ ஆல்கல் செல்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே ஆல்கல் செல். அதை கவர் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபங்கல் ஹைப்பே அப்படின்றது இருக்கும். இதை நம்ம ஃபங்கல் ஹைப்பே அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு ஃபங்கல் ஹைப்பே இருக்கு, ஃபங்கல் ஹைப்பே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கு, ஆல்கல் செல் வந்து இருக்கு, ஃபியூ ஆல்கல் செல், ஃபியூ ஆல்கல் செல். அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா சொரிடியா அப்படின்னு பேர். இந்த இடத்துல பாருங்க, ஒரு சொரிடியாவில் வந்து என்ன இருக்கு, இந்த கிரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே ஆல்கல் செல், ப்ரௌன் கலரில் இருக்குல்ல இது எல்லாமே ஹைப்பே, ஃபங்கல் ஹைப்பே. அப்போ சொரிடியம் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம சொரிடியம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இருந்துச்சுன்னா அது சொரிடியா. அப்போ ஒரு சொரிடியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் ஃபியூ ஃபோட்டோசிந்தட்டிக் செல். ஃபோட்டோசிந்தட்டிக் செல் அப்படின்றது நத்திங் பட் ஆல்கே அண்ட் சரௌண்டட் பை ஃபங்கல் ஹைப்பே. அதை கவர் பண்ணி ஃபங்கல் ஹைப்பே வந்து இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம சொரிடியம் அப்படின்னு சொல்கிறோம். இண்டிவிஜுவலாக நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது சொரிடியா அப்படின்னு சொல்லலாம். அங்கே பாருங்கள் நிறைய இருக்குது, இதை நம்ம சொரிடியா அப்படின்னு சொல்லலாம். ஈச் சொரிடியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபியூ ஆல்கல் செல் covered by fungal hyphae. few algal cell இருக்கும், அதை கவர் பண்ணி fungal hyphae அப்படின்றது இருக்கும். when Soredia detached from the thallus they are dispersed by wind. வெளியில் வந்துச்சு அப்படின்னா அது ஏரில் வந்து அப்படியே டிஸ்பர்சல் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் ஃபேவரபிள் கண்டிஷன் த ஜெர்மினேட் அண்ட் ஃபார்ம் எ நியூ thallus. ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன் அப்போ கீழே விழுது, அந்த இடத்துல அதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது அப்படின்னா இது ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் பார்மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய லைக்கனில் நம்ம பார்க்கலாம். அப்போ இப்போ பார்த்த ஒரு 3 ஸ்ட்ரக்சருமே என்ன அப்படின்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்றது என்ன, அந்த தேலஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா பிரேக் ஆன ஒவ்வொரு பீஸுமே வந்து அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும். இசிடியம் அப்படின்றது வந்து என்ன, தேலஸில் உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்மால் அவுட் க்ரோத், அதில் ஆல்கல் செல் அண்ட் ஃபங்கையோட ஹைப்பே இருக்கும். அது டிட்டாச் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும். சொரிடியா அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு பவுட்ரி கிரானியூல்ஸ், ஒரு சின்ன சின்னதாக ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும், அது பெருசு பெருசாலாம் இருக்காது, வெரி மைன்யூட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அண்ட் இது வந்து தேலஸோடைய எட்ஜ்லேயோ இல்லை சர்ஃபேஸ்லேயோ வந்து உருவாகும். ஸோ இதில் வந்து ஃபியூ ஆல்கல் செல்ஸ் இருக்கும் அண்ட் ஃபங்கலோட ஹைப்பேஸ் வந்து இருக்கும். இது ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அன்ஃபேவரபிளான கண்டிஷனில் விழுந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். அப்போது லைக்கனில் என்ன மாதிரியான வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுடைய டைப்ஸ் என்னென்ன அப்படின்றது புரிஞ்சுதுங்களா? ஃப்ராக்மெண்டேஷன், இசிடியா, சொரிடியா, இது என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததான் நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம பார்க்கணும். இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல லைக்கனை பொறுத்த வரைக்கும் ஃபங்கல்ஸில் மட்டும்தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்கும். இன் லைக்கன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் லிமிட்டட் டு த ஃபங்கல் காம்போனன்ட். சம்டைம்ஸ் வந்து ஆல்கல் செல்ஸ்லையும் நடக்கும். ஆல்கல் செல்ஸில் வந்து பெருசாக அந்த அளவுக்குலாம் இருக்காது. மெயினாக வந்து ஃபங்கஸ் செல்ஸில் மட்டும்தான் வந்து நடக்கும். ஓகேங்களா, சரி, என்ன டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னா கொனிடியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்போர் தான் வந்து ஃபார்ம் ஆகும். மோஸ்ட்லி வந்து கொனிடியா ஃபார்மேஷன் மூலமாக தான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது லைக்கனில் வந்து நடக்குது. சரி, இப்போ கொனிடியானா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். கொனிடியா இட்ஸ் அ ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் இன் லைக்கன். ஓகேங்களா, மெஜாரிட்டி ஆஃப் த லைக்கன் வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணுதுன்னா இந்த கொனிடியா ஸ்போர் ஃபார்மேஷன் மூலமாக தான் வந்து பண்ணும். சரி, அது எப்படி இருக்குது, எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். எ ஃபங்கல் பார்ட்னர் ப்ரொடியூஸ் ஃப்ளாஸ்க் ஷேப்டு கேவிட்டி நோன் அஸ் பிட்னிடியா. இப்போ இதுதான் வந்து ஒரு
லைக்கன் அப்படின்னு வச்சுக்கலாம். இது ஒரு லைக்கனுடைய தேலஸ். இந்த லைக்கனுடைய தேலஸ்ல வந்து ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஒரு ஷேப் வந்து உருவாகும். ஓகேங்களா? ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப். இந்த லைக்கனுடைய தேலஸ்ல மெயினா இந்த இடத்துல இந்த ஃப்ளாஸ்க் ஷேப் உருவாகுறதுக்கு யார் காரணம் அப்படின்னா, ஃபங்கஸ் தான். ஃபங்கலோட ஹைபே தான் காரணம். இதுக்கு கீழ தான் வந்து ஆல்கல் செல்ஸ்லாம் வந்து இருக்கும். ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஒரு ஷேப் வந்து முதல்ல வந்து உருவாகுது. இந்த ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப் இருக்கு இல்லைங்களா? இந்த ஷேப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, பிக்னீடியா அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ பிக்னீடியா. ஓகே. ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப். திஸ் பிக்னீடியா ஹேவ் நேரோ ஓப்பனிங் கால்ட் ஆஸ்டியோல். இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கு. இந்த ஓப்பனிங்க்கு பேரு ஆஸ்டியோல் அப்படின்னு பேரு. ஆஸ்டியோல். ஓகே. அதுக்கு அடுத்தபடியா வித்தின் திஸ் பிக்னீடியம் எலாங்கேட்டட் ஹைபே ஆர் நோன் அஸ் பிக்னீடியோஃபோர் ஆர் ஃபார்ம்டு. இதுக்குள்ள வந்து நிறைய எலாங்கேட்டடான ஹைபேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்க. இது எல்லாமே ஹைபே. ஸோ இந்த ஹைபேக்கு பேர் என்ன அப்படின்னா பிக்னீடியோஃபோர் அப்படின்னு பேரு. ஓகேங்களா? இந்த ஹைபேக்கு பேரு பிக்னீடியோஃபோர். ஓகே. இது வந்து நிறைய உள்ள வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தபடியா டிப் ஆஃப் த பிக்னீடியோஃபோர் ஆர் ப்ரொடியூஸ் செயின் ஆஃப் நான் மொட்டைல் சிங்கிள் செல்டு கொனிடியா. இது மேலே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி கொனிடியாஸ் வந்து ஃபார்ம் ஆகும். செயின் ஆஃப் கொனிடியா. ஓகேங்களா? இட் இஸ் அ சிங்கிள் செல்ட் செயின் ஆஃப் செல். இந்த மாதிரி கொனிடியாஸ் அப்படின்றது நிறைய இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகும். டியூ டு தர் லைட் வெயிட் அண்ட் ட்ரை நேச்சர் தீஸ் கொனிடியா ஆர் ஈஸிலி டிஸ்பர்ஸ்டு பை விண்ட். இந்த இடத்துல ஓப்பனிங் இருக்கா, இந்த கொனிடியா டிட்டாச் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில வரும். இது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதால ஈஸியா வந்து ஏர்ல வந்து டிஸ்பர்சல் ஆக ஆரம்பிக்கும். அண்டர் ஃபேவரபிள் கண்டிஷன் கொனிடியா ஜெர்மினேட் அண்ட் ப்ரொடியூஸ் ஹைபே. ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த கொனிடியா அப்படின்றது கீழே விழுந்து அடுத்த ஜெனரேஷனை வந்து உருவாக்கும். ஹைபே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? இதை நம்ம எந்த மாதிரியான லைக்கன்ஸில் பார்க்கலாம் அப்படின்னா, பெல்டிகரா, ரோசல்லா மாதிரியான லைக்கன்ஸில் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இதை தான் இந்த டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா கொனிடியோஃபோர். இது எல்லாமே கொனிடியா. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இந்த ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப்போட ஓப்பனிங்கு பேர் ஆஸ்டியோல். இதெல்லாமே வந்து இதுக்கு கீழே தான் மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்கும். ஆல்கல் செல் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே வந்து ஃபங்கல் ஹைபே தான். ஸோ இது தான் வந்து கொனிடியா. இந்த கொனிடியா உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? பிக்னீடியா. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் அ ஃப்ளாஸ்க் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆன் த தேலஸ். இப்போ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது மோஸ்ட்லி கொனிடியா ஃபார்மேஷன் மூலமாக தான் நடக்கும். அடுத்ததாக லைக்கனுடைய ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் டேக் பிளேஸ் பை ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செக்ஷுவாலிட்டி. மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கும். கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகும். அதை தான் நம்ம செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் லைக்கன் ஒன்லி த மைக்கோபியான் பார்ட்னர் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி. இப்போ லைக்கனில் வந்து என்னென்ன இருக்கும்? ஆல்கே இருக்கு அண்ட் ஃபங்கை இருக்கு. கரெக்டுங்களா? ஆல்கே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணாது. இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி ஃபங்கை மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றத பண்ணும். அப்போ ஒன்லி மைக்கோபியாண்ட் ஃபங்கை மட்டும்தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை நம்ம வந்து ஒரு 3 கிளாஸை வந்து நம்ம பார்க்கணும். ஆஸ்கோலைக்கன்ஸ், பெசிடியோலைக்கன்ஸ், டியூட்ரோலைக்கன்ஸ். இது ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஆஸ்கோலைக்கன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் ஆகும். அது ஆஸ்கோகார்ப்பா வந்து இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். ஃபெர்டிலைசேஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும்பா. மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் ஃபியூஷன் நடக்கிறது, ஃபார்ம் ஆகிறது எல்லாமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் இது மேல் கேமிட், இப்போ ஃபீமேல் கேமிட் ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஜைகோட் வந்து உருவாயிடுச்சு. அடுத்து வந்து என்ன உருவாகும் அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடி உருவாகும். ஆஸ்கோலைக்கனா இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்கோகார்ப் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகும். இதுவே பெசிடியோலைக்கன்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடி இஸ் பெசிடியோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்றது உருவாகும். இது ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம். அடுத்து டியூட்ரோலைக்கன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஆப்சென்ட். இந்த லைக்கனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து கிடையாது, ஆப்சென்ட். அப்போது ஆஸ்கோ அண்ட் பெசிடியோலைக்கனில் மட்டும்தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ஆஸ்கோலைக்கனாக இருந்துச்சு அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஆஸ்கோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்டிங் பாடியை வந்து உருவாக்கும். பெசிடியோலைக்கனாக இருந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் பெசிடியோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்டிங் பாடியை வந்து உருவாக்கும். சரிங்களா? ஓகே. இது என்னென்ன ஷேப்பில் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, மேல் செக்ஸ் ஆர்கன் என்ன, ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கனில் என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கன் ஒன்லி த மைக்கோபியான் பார்ட்னர் ரீப்ரொடியூஸ் செக்ஷுவலி. அதாவது ஃபங்கை மட்டும்தான் ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணும், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பண்ணும்.
The male reproductive structure is called spermogonium, while the female structure is known as the carpogonium. அப்போ 2 கேமிட்ஸ் வரணும். ஓகேங்களா? மேல் கேமிட் வரணும், ஃபீமேல் கேமிட்ஸ் வரணும். கேமிட் ஃபியூஷன் நடக்கிறது தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். மேல் கேமிட்ஸை உருவாக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்ன? ஸ்பெர்மகோனியம், மேல் செக்ஸ் ஆர்கன். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் என்ன? கார்பகோனியம். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். சரி, முதல்ல மேல் செக்ஸ் ஆர்கன் எப்படி இருக்கும், அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். மேல் செக்ஸ் ஆர்கன், அதுக்கு பேர் வந்து ஸ்பெர்மகோனியம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். Spermagonia form within flask-shaped cavity located on the upper surface of the thallus. ஒரு லைக்கனுடைய தாலஸில் அப்பர் சர்ஃபேஸில் ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஒரு ஷேப் வந்து உருவாகுது. அந்த ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப்பை தான் நம்ம ஸ்பெர்மகோனியம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இதுதான் வந்து ஒரு லைக்கனுடைய தாலஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தாலஸில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப் வந்து உருவாகும். இப்போ இந்த ஃப்ளாஸ்க் ஷேப் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் ஸ்பெர்மகோனியம். ஓகேங்களா? ஸ்பெர்மகோனியா அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய இருந்துச்சுன்னா அது ஸ்பெர்மகோனியா. ஓகேவா? இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த அப்பர் எபிடர்மிஸ். ஓகேங்களா? அப்பர் கார்டெக்ஸ். இது சர்ஃபேஸ். இந்த தாலஸோட சர்ஃபேஸ். இது சர்ஃபேஸ். இது தாலஸோட இன்னர் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ்க் ஷேப் மட்டும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஸ்பெர்மகோனியம். ஓகே, இந்த ஸ்பெர்மகோனியத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். திஸ் கேவிட்டி ஓப்பன் டு த அவுட் சைட் த்ரூ எ ஸ்மால் போர் நோன் அஸ் ஆஸ்டியோல். இந்த இடத்துல ஒரு ஸ்மால் ஓப்பனிங் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பனிங்க்கு பேர் ஆஸ்டியோல் அப்படின்னு பேர். ஓகே, அடுத்தபடியா நியூமரஸ் ஹைபே அரைஸ் ஃப்ரம் த கேவிட்டி வால். இந்த கேவிட்டியோட வால்ல இருந்து நிறைய ஹைபேஸ் வந்து உருவாகிறத பார்க்க முடியும். இது எல்லாமே என்ன அப்படின்னா ஹைபே. நிறைய ஃபங்கல் ஹைபே அப்படின்றது வந்து உருவாகுது. when some being sterile and others fertile. ஒரு சிலது வந்து ஸ்டெரைலாக இருக்கும், அதாவது எந்த ஒரு ஸ்ட்ரக்சரையுமே வந்து உருவாக்காமல் இருக்கலாம். ஒரு சிலது வந்து ஃபெர்டைலாக வந்து இருக்கலாம். அந்த ஹைபேயோட டாப்பில் வந்து கேமிட்ஸ் வந்து உருவாகலாம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதிலலாம் எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே வந்து உருவாகலை. ஆனால் ஒரு சிலதில் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி டாப்பில் வந்து கேமிட்ஸ் அப்படின்றது வந்து உருவாகுது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஃபெர்டைல் ஹைபே ஜெனரேட் நான் மொட்டைல் மேல் கேமிட் கால்டு ஸ்பெர்மாட்டியா. இப்போ இதோட டிப்பில் வந்து என்ன உருவாகுது அப்படின்னா ஒரு நான் மொட்டைல் கேமிட் வந்து உருவாகுது. இந்த நான் மொட்டைல் கேமிட்டுக்கு பேர் என்ன? ஸ்பெர்மாட்டியா அப்படின்னு பேர். ஓகே, ஸ்பெர்மாட்டியா. இந்த ஸ்பெர்மாட்டியா தான் என்னது? மேல் கேமிட். நான் மொட்டைல் அப்படின்னா இது நகரக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்காது, எந்த ஒரு ஃப்ளஜலாகவும் வந்து இருக்காது. தீஸ் ஸ்பெர்மாட்டியா ஆர் ரிலீஸ்ட் இன் ஸ்லைமி மாஸ் த்ரூ எ ஆஸ்டியோல். இது எல்லாமே நிறைய வந்ததுக்கப்புறம் அதை கவர் பண்ணி ஒரு ஸ்லைமி சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லைமி மாஸாக தான் நிறைய வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆஸ்டியோல் வழியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து மேல் கேமெட்ஸ் உருவாகக்கூடிய விதம், வெளியில் வர்றது. ஓகேங்களா? அப்போ மேல் செக்ஸ் ஆர்கனுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அதில் எப்படி வந்து உருவாகுது மேல் கேமெட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் கார்பகோனியம். அதுக்கு பேர் கார்பகோனியம். கார்பகோனியம் டெவலப் ஃப்ரம் ஹைபே situated deep within algal layer. இந்த கார்பகோனியம் எப்படி உருவாகும்னா சர்ஃபேஸில் மட்டும் உருவாகாது. இப்போ இதுதான் வந்து ஒரு ஆல்கேவோடைய தேலஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த தேலஸில் வந்து என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு லேயர் வந்து அப்பர் கார்டெக்ஸ், அதுக்கு அடுத்தபடியாக ஆல்கல் செல் வந்து இருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக மெடுலா வந்து இருக்கும். கரெக்டுங்களா? மெடுலாவில் நிறைய ஹைப் இருக்கும். லோவர் கார்டெக்ஸ், இந்த லோவர் கார்டெக்ஸில் தான் நிறைய ரைசினி அப்படின்றது இருக்கும். இப்போ கார்பகோனியம் எப்படி உருவாகும் அப்படின்னா இங்கேருந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி வந்து உருவாகும். புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ரொம்ப நீளமாக வந்து உருவாகும். ஆல்கல் லேயர்லேருந்து வெளியில் வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கார்பகோனியம் டெவலப் ஃப்ரம் ஹைபே சிச்சுவேட்டட் டீப் விதின் ஆல்கல் லேயர். இந்த ஆல்கல் லேயர்லேருந்து ஹைபேஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி கார்பகோனியத்தை வந்து உருவாக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட். கார்பகோனியத்தில் மொத்தம் 2 பார்ட் இருக்கும். ஒன்று என்னென்னா இது வந்து அப்பர் பார்ட் அண்ட் இது வந்து லோவர் பார்ட். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது அப்படியே இங்கே டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ஆல்கல் லேயர், ஆல்கல் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து ஹைபே வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கார்பகோனியம் அப்படின்னு பேர். இதில் மொத்தம் 2 பார்ட் இருக்குது. ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இந்த பார்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடியது, அண்ட் இது வந்து செகண்ட் பார்ட். சரி, இந்த அப்பர் பார்ட், இந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து என்னென்னா ஸ்ட்ரைட் பார்ட் நோன் அஸ் த ட்ரைகோகைன் அப்படின்னு பேர். ஓகேவா? இதுதான் இந்த இடத்துல மேலே இருக்குல்ல அப்பர் சைட், இதுக்கு பேர் ட்ரைகோகைன். ஓகே, அதுக்கு அடுத்து அந்த லோவர் காயில்டு பார்ட் கால்டு ஊகோனியம். இந்த இடத்துல காயிலாக இருக்குல்ல இந்த லோவர் பார்ட், இதுக்கு பேர் ஊகோனியம். ஸோ அப்போ 2 பார்ட் இருக்குது, ஊகோனியம், ட்ரைகோகைன். ட்ரைகோகைன் அப்படின்றது இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைட் பார்ட்டுக்கு பேர் ட்ரைகோகைன், காயிலாக இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு பேர் ஊகோனியம். இது ரெண்டும் சேர்ந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் கார்பகோனியம். சரிங்களா? த ஊகோனியம் இஸ் லொக்கேட்டட் டீப் வித் இன் த மெடுலரி ரீஜன் ஆஃப் தேலஸ்.
சம்டைம்ஸ் வந்து இந்த ஊகோனியம் அப்படின்றது ஆல்கல் ஜோன்ல இருக்கலாம். இல்லன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது மெடுலரி ரீஜன். அந்த மெடுலரி ரீஜன் வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகி போகலாம். ஓகேவா? அடுத்து த டெர்மினல் பார்ட் ஆஃப் ட்ரைகோகைன் end with elongated cell that extend beyond the thallus surface features a gelatinous cell wall. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா சர்ஃபேஸ், தேலஸோடைய சர்ஃபேஸ். ஆனா இந்த ட்ரைகோகைன் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா தேலஸோடைய சர்ஃபேஸை விட்டுட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கு. அதுலயும் குறிப்பா இந்த செல் வந்து பாருங்க ரொம்ப நீளமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பெருசா இருக்கு. ஒரு எலாங்கேட்டட் செல்லா வந்து இருக்கு. இந்த எலாங்கேட்டட் செல் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சர்ஃபேஸை விட வெளியில வந்து கொஞ்சம் நீளமா வந்து நீட்டிக்கிட்டு இருக்கு. தேலஸோட சர்ஃபேஸை விட்டுட்டு வெளியில வந்திருக்கு. இதை கவர் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஜெலாட்டினஸ் லேயர் வந்து இருக்கும். ஜெலாட்டினஸ் அப்படின்னாலே கொஞ்சம் வழவழப்பா ஒரு பிசுபிசுப்பு தன்மையோட சம் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத அதை கவர் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இப்படி தான் வந்து இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா ஃபெர்டிலைசேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். த ஸ்பெர்மாட்டியம் ரிலீஸ்டு ஃப்ரம் ஸ்பெர்மகோனியம். ஸ்பெர்மகோனியத்துல இருந்து ஸ்பெர்மாட்டியம் அப்படின்றது ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் வந்து ஸ்பெர்மாட்டியம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, நிறைய வந்து மேல் கேமிட்ஸ் இருக்கு. ஸ்பெர்மாட்டியா வந்து இருக்கு. இப்போ ஸ்பெர்மாட்டியா இங்கே வந்துருச்சு. ஒரு ஸ்பெர்மாட்டியா மட்டும் வருது. ஓகே, ஒரு ஸ்பெர்மாட்டியா வந்துருச்சு. இது வந்து ஸ்லைமியா இருக்கிறதால ஒரு ஜெலாட்டினஸா இருக்கிறதால உடனே ஒட்டிக்கும், ஸ்டிக் ஆயிக்கும். அதர்ஸ் டு த ஸ்டிக்கி ப்ரொட்டக்டிங் பார்ட் ஆஃப் த ட்ரைகோகைன். ட்ரைகோகைனோடைய அந்த ஸ்டிக்கி ப்ரொட்டக்டிங் ப்ரொட்ரூட் ஆயிருக்கக்கூடிய அந்த பார்ட், எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கக்கூடிய பார்ட்ல வந்து அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ மேல் கேமெட் அட்டாச் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஃபாலோயிங் த டிஸ்சொல்யூஷன் ஆஃப் த காமன் வால். இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த காமன் வால் என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்சொல்யூஷன் ஆகும். டிஸ்சொல்யூஷன்னா அது ரெண்டும் வந்து மறைய ஆரம்பிக்கும். உடனே உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியை அப்படின்றது இங்க வர ஆரம்பிக்கும். இப்போ இதுக்குள்ள அப்படியே நியூக்ளியை என்ன ஆகும் அப்படின்னா டவுன்வோர்டில் மூவ் ஆகி வர ஆரம்பிக்கும். டவுன்வோர்டில் மூவ் ஆகி இப்போ இந்த இடத்துல தான் ஃபீமேல் நியூக்ளியை இருக்குன்னு வச்சுக்கலாம். மேல் நியூக்ளியை இந்த இடத்துக்கு வந்து அப்படியே ஃபீமேல் நியூக்ளியை இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு வரும். அப்புறம் ரெண்டும் ஒன்னோட ஒன்று வந்து சேர்ந்து ஜைகோட் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். த நியூக்ளியஸ் ஆஃப் த ஸ்பெர்மாட்டியம் மைக்ரேட் இன்டு கார்பகோனியம் வேர் இட் ஃபியூஸ் வித் த ஃபீமேல் நியூக்ளியஸ். இது அப்படியே உள்ள வந்து ஃபீமேல் நியூக்ளியஸோடு சேர்ந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் அ ஃபெர்டிலைசேஷன். அப்புறம் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது வந்து நடக்கும். இப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு. அடுத்ததான் முக்கியமான பார்ட். ஒவ்வொரு லைக்கனுக்கும் தகுந்த மாதிரி அந்த ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்றது டிஃபர் ஆகும். ஆஸ்கோ லைக்கனா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். பெசிடியோ லைக்கன் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். திஸ் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் லீட் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட்டிங் பாடி. ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடி. இந்த ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்றது வந்து ஃபங்கஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். த டைப் ஆஃப் ஃப்ரூட்டிங் பாடி இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஃபங்கஸ் அசோசியேட்டட் வித் த லைக்கன். அந்த லைக்கன் கூட என்ன ஃபங்கஸ் இருக்கோ அந்த ஃபங்கஸ் தகுந்த மாதிரி தான் ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்றது வந்து உருவாகும். த ஃபங்கல் பார்ட்னர் கேன் பி ஆஸ்கோமைசிட்ஸ் ஆர் பெசிடியோமைசிட்ஸ். எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஆஸ்கோ லைக்கனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ்கோ லைக்கன்ஸ். அதில் ஃப்ரூட்டிங் பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா 2 டைப்பில் வந்து இருக்கலாம். ஒன்று கப் மாதிரியான ஷேப்பில் வந்து ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்றது இருக்கலாம். ஓகே, கப் மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப்பில் வந்து ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்றது வந்து இருக்கலாம். ஸோ இதில் எப்படி வேணாலும் வந்து இருக்கலாம். அடுத்து பெசிடியோ லைக்கனாக இருந்துச்சு அப்படின்னா பெசிடியோ லைக்கனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃப்ரூட்டிங் பாடி எப்படி இருக்கும் அப்படின்னா மஷ்ரூம் நீங்கள் பார்த்துருக்கீங்கள அந்த மாதிரியான ஷேப்பில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்போ ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்றது ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஃபார்ம் ஆகும். ஒவ்வொரு லைக்கன்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ஷேப்பில் வந்து ஃப்ரூட்டிங் பாடிஸ் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? சரி, இது வரைக்கும் நடந்த அந்த விஷயத்தை இங்கே டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டயக்ராம் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு லைக்கினுடைய லைஃப் சைக்கிளை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஏசெக்சுவல் சைக்கிள் நடக்குது. அதை தனியாக விட்டுருங்க. இது வரைக்கும் நடக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இதை நீங்கள் தனியாக வந்து விட்டுருங்க. அடுத்து இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடியதை வந்து நம்ம வந்து மேல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து என்னது மேல் லைக்கன். ஓகேவா? இங்கே இருக்கக்கூடியது ஃபீமேல் லைக்கன். ஓகே, இப்போ மேல் லைக்கனில் மேல் செக்ஸ் ஆர்கன் வந்து இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன உருவாகுது அப்படின்னா ஸ்பெர்மாட்டியா உருவாகுது. பாருங்கள், நிறைய ஸ்பெர்மாட்டியா அப்படின்றது உருவாகுது. ஸ்பெர்மாட்டியா ஆர் நான் மோட்டைல். ஓகேங்களா? அடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து என்னென்னா ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். இந்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்லேருந்து என்ன உருவாகும் அப்படின்னா இந்த மாதிரி கார்பகோனியம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். கார்பகோனியத்தில் 2 பார்ட் வந்து இருக்குது. ஒன்று ப்ரொட்ரூட் ஆகி இருக்கக்கூடிய பார்ட்டு, அனதர் ஒன்று உள்ளே இருக்கக்கூடிய காயிலிங் ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் ஊகோனியம். இப்போ இந்த இடத்துல ப்ரொட்ரூட் ஆகி வந்திருக்கு. வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ப்ரொட்ரூட் ஆகி வந்திருக்குங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்பெர்மாட்டியா என்ன ஆகும் அப்படின்னா அது கூட வந்து அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகிட்டு உள்ளே வர ஆரம்பிக்கும். உள்ளே வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சு. ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த தேலஸில் என்ன உருவாகுது அப்படின்னா அங்கே பாருங்கள். இந்த தேலஸில் வந்து ஒரு கப் மாதிரியான ஒரு ஷேப்பில் வந்து உருவாயிருக்கு இல்லையா? அந்த கப் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃப்ரூட்டிங் பாடி.
அப்போ ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் பாடி உருவாகுது. கப் மாதிரியான ஷேப்பில் ஃப்ரூட்டிங் பாடி இருந்துச்சு அப்படின்னா அது ஆஸ்கோலைக்கன். ஆஸ்கோலைக்கன்லேயே ஒரு சிலது ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப்பில் கூட இருக்கலாம். இந்த கப்பு மாதிரி இந்த மாதிரி இல்லாமல் ஃப்ளாஸ்க் மாதிரி கூட வந்து இருக்கலாம். பெசிடியோலைக்கனா இருந்துச்சு அப்படின்னா அந்த மஷ்ரூம் மாதிரி இந்த மாதிரியான ஷேப்பில் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்போர்ஸ் உருவாகும். அந்த ஸ்போர் அடுத்த ஜெனரேஷன் வந்து உருவாகும். ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கக்கூடியது என்னென்னா லைக்கனுடைய லைஃப் சைக்கிள் கிடையாது. இது ஒரு மஷ்ரூமோடைய லைஃப் சைக்கிள் பெசிடியோமைசிட்ஸோட லைஃப் சைக்கிள் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து ஆஸ்கோமைசிட்ஸில் ஆஸ்கோலைக்கன்ஸில் எப்படி நடக்குது, பெசிடியோலைக்கன்ஸில் எப்படி நடக்குது அதை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆஸ்கோலைக்கன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. நியூமரஸ் ஆஸ்கோஜீனஸ் ஹைபே எமர்ஜ் ஃப்ரம் த பேசல் ரீஜன் ஆஃப் த ஃபெர்டிலைஸ்டு ஊகோனியம். ஊகோனியத்தில் ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு. உடனே அங்கேருந்து என்ன உருவாகுது அப்படின்னா நிறைய வந்து ஹைபேஸ் வந்து உருவாகுது. ஆஸ்கோஜீனஸ் ஹைபே நிறைய உருவாகி அந்த ஹைபே என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ரூட்டிங் பாடியை வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்போ ஃப்ரூட்டிங் பாடி எல்லாமே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். த டிப்ளாய்டு நியூக்ளியஸ் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன். இப்போ அங்கே டிப்ளாய்டு செல்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாமே வந்து மியாட்டிக் டிவிஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். மியாசிஸ் அப்படின்ற செல் டிவிஷன் நடக்கும். ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் 8 அப்ளாய்டு ஆஸ்கோஸ்போர்ஸ் அண்ட் ஆஸ்கை. அந்த இடத்துல வந்து 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு மியாட்டிக் டிவிஷன், ஒரு மைட்டாட்டிக் டிவிஷன் வந்து நடக்கும். இதனால 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். இப்போ இதுதான் வந்து ஒரு டிப்ளாய்டு செல் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. டிப்ளாய்டு செல்ஸ் வந்து முதல்ல மியாட்டிக் செல் டிவிஷனுக்குள்ளே போகும். 4 ஹப்ளாய்டு செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே. இந்த 4 ஹப்ளாய்டு செல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து வந்து மைட்டாட்டிக் செல் டிவிஷனுக்குள்ளே போகும். ஓகேங்களா? ஈக்குவேஷனல் டிவிஷனுக்குள்ளே போகும். ஒரு செல்லுமே வந்து 2 வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ மொத்தமாக எத்தனை உருவாகுது? 8 செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒவ்வொன்றத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இது வந்து ஒரு பேக் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ இந்த பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் வந்து ஆசை அப்படின்னு பேர். அதுக்குள்ளே ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆசை வந்து இருக்கும். நிறைய ஆசை எல்லாமே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃப்ரூட்டிங் பாடி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. த ஹைமினியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஆசை அண்ட் பாராஃபைசிஸ். இந்த மாதிரி நிறைய ஆசை வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்குள்ளே எல்லாமே வந்து என்ன இருக்குது? ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒவ்வொரு ஆசையிலையும் 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னா சம் ஹைபேஸ் வந்து இருக்கும். அந்த ஹைபேவை நம்ம பாராஃபைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஸ்போர் டிஸ்போசலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். சரி. இன் ஆஸ்கோலைக்கன் த ஃப்ரூட்டிங் பாடி மே பி எய்தர் அப்போதீசியா ஆர் பெரிதீசியா. ஃப்ரூட்டிங் பாடி 2 டைப்பில் வந்து ஆஸ்கோலைக்கன்ஸில் இருக்கலாம். ஒன்று அப்போதீசியாவாக இருக்கலாம், பெரிதீசியாவாக இருக்கலாம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்போதீசியம் இந்த மாதிரி உருவாகுது இல்லையா ஆசை, அது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு கப் மாதிரியான ஒரு ஷேப். பாருங்கள், இது கப் மாதிரி இருக்கா? கப் மாதிரியான ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு பேர் அப்போதீசியம் அப்படின்னு பேர். பெரிதீசியம் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி வந்து உருவாயிருக்கும். அந்த ஃப்ளாஸ்க் ஷேப்புக்குள்ளே வந்து இந்த மாதிரி நிறைய வந்து ஆசை அப்படின்றது அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த ஆசைக்குள்ளே என்ன இருக்குது? ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்குது. ஒரு ஆசையில் 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா சம் ஹைபேஸ் வந்து எம்டியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் பாராஃபைசிஸ் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? பாராஃபைசிஸ். இந்த பாராஃபைசிஸ் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? ஸ்போர் டிஸ்போசலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ அப்போதீசியம் பற்றி ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதன்னு பார்க்கலாம். இட் இஸ் கப் லைக் ஸ்ட்ரக்சர் ஹேவ் எ லேயர் ஆஃப் ஃபெர்டைல் டிஷ்யூஸ் கால்டு ஹைமீனியம் ஆர்தீசியம். ஸோ இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் என்னென்னா ஹைமீனியம் அப்படின்னு பேர். இங்கே இருக்கக்கூடியது தான் ஃபெர்டைல். ஓகேங்களா? அடுத்தபடியாக ஹைமீனியம் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டெரைல் ஹேர் லைக் ஹைபே கால்டு பாராஃபைசிஸ். இந்த இடத்துல ஹேர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்டெரைல் ஹைபே இதுக்கு பேர் என்னென்னா பாராஃபைசிஸ் அப்படின்னு பேர். விச் ஆர் இன்டர்ஸ்ப்ரெட் அமாங் சாக் லைக் ஆசை தட் கண்டெயின் ஆஸ்கோஸ்போர்ஸ். இந்த இடத்துல வந்து ஆஸ்கை அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர் பேக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு இடையில வந்து இன்டர்ஸ்ப்ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடையில வந்து இந்த பாராஃபைசிஸ் அப்படின்றது வந்து இருக்கும். டிப்பிக்கலி ஈச் ஆஸ்கஸ் கண்டெயின் 8 ஆஸ்கோஸ்போர். ஒவ்வொரு ஆஸ்கஸ்லையும் 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்றது இருக்கும். த ஆஸ்கை ஆர் ஃப்ரீலி எக்ஸ்போஸ் அவுட் சைட் அட் மெச்சூரிட்டி. மெச்சூர் ஆனதுக்கப்புறம் இது வந்து அவுட் சைட். ஓகே, அவுட் சைடோட வெளியில் இருக்கும். இப்போ இது எல்லாமே வெளியில் வந்துருச்சு அப்படின்னா, இது டெசிஷன்ஸ் ஆகி வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆஸ்கைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்போருக்கு பேர் என்ன? ஆஸ்கோஸ்போர்ஸ். அது கீழே விழுந்து ஜெர்மினேட் ஆகி அடுத்த ஜெனரேஷன் வந்து உருவாக்கும். அது ஒரு ஹைபேவாக ஃபார்ம் ஆகி அடுத்த ஜெனரேஷன் வந்து உருவாக்கும்.
ஸோ அது ஹைப்பேவா வந்து ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா அதுக்கு சம் ஆல்கல் செல்ஸ் வந்து தேவை. அந்த ஆல்கல் செல்ஸ் வந்து கிடைக்கும்போது அந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்றது ஜெர்மினேட் ஆகும். ஜெர்மினேட் ஆகி அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆல்கல் செல்லோட வந்து சேர்ந்துக்கிட்டு அது வந்து என்ன பண்ணும், ஒரு லைக்கனா வந்து மாறும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்கோலைக்கன்ல நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். சரி, இப்போ பெரித்தீசியம் டைப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதே தான் நடக்கும். பட் அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் வேற. பெரித்தீசியா ஆர் டிப்பிக்கலி ஃப்ளாஸ்க் ஷேப்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியான ஷேப்பில் இருக்கும். தே அப்பியர் as a ஸ்மால் பிளாக் டாட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லைக்கன். லைக்கனுடைய தேலஸில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக பிளாக் டாட் மாதிரி இருக்கும். ஏன்னா இது எல்லாமே உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் அந்த ஓப்பனிங் மட்டும்தான் ஒரு பிளாக் டாட் மாதிரி நமக்கு தெரியும். அட் மெச்சூரிட்டி a ஸ்மால் ஓப்பனிங் அட் த apex known as ஆஸ்டியோல். இந்த ஓப்பனிங் பேர் ஆஸ்டியோல். ஃபெசிலிட்டேட் த ரிலீஸ் ஆஃப் ஆஸ்கோஸ்போர். இதில் இருக்கக்கூடிய ஆஸ்கோஸ்போர்ஸ் எல்லாமே இது வழியாக தான் வெளியில் வர ஆரம்பிக்கும். ஒன்ஸ் த ஆஸ்கோஸ்போர் liberated from the ascus, they germinate in suitable environment and leading to formation of new hypae. அந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன் விழுந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆல்கல் செல்லோட சேர்ந்து இது ஒரு லைக்கனா வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஆஸ்கோ லைக்கன்ல நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? சரி, அடுத்ததாக ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் பெசிடியோ லைக்கன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபாலோவிங் ஃபெர்டிலைசேஷன். பெசிடியோ லைக்கன்ல என்ன நடக்கும் அப்படின்னா இதுதான் பெசிடியோ லைக்கனுடைய டேலஸ் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் ஒரு அம்பரலா லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் ஃப்ரூட்டிங் பாடி. ஃப்ரூட்டிங் பாடி. ஓகே. ஃப்ரூட்டிங் பாடிக்கு பேர் என்ன? பெசிடியோ கார்ப் அப்படின்னு பேர். இந்த இடத்துல பெசிடியோ லைக்கனில் உருவாகக்கூடிய அந்த ஃப்ரூட்டிங் பாடிக்கு பேர் பெசிடியோ கார்ப். இந்த இடத்துல எப்படி கப்பு மாதிரி வந்து உருவாயிருக்கு, அந்த கப்பு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி தான் உருவாகும். ஒரு அம்பரல்லா மாதிரி மஷ்ரூம் மாதிரி வந்து உருவாகும். தட் இஸ் ஃப்ரூட்டிங் பாடி கால்டு பெசிடியோ கார்ப். ஓகேங்களா? அந்த ஃப்ரூட்டிங் பாடி பெசிடியோ கார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெசிடியோ கார்ப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். த டிப்ளாய்டு நியூக்ளியஸ் அண்டர்கோ மியாசிஸ். இப்போ இதை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இது எல்லாமே என்னன்னா ஃபங்கல் ஹைப்பே. ஃபங்கல் ஹைப்பே பெசிடியோ கார்ப்புக்குள்ள இருக்கக்கூடிய ஃபங்கல் ஹைப்பே. இந்த பெசிடியோ கார்ப்பில் நிறைய இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னா பெசிடியம் அப்படின்னு பேர். பெசிடியம். பெசிடியோ கார்ப்புக்குள்ள நிறைய பெசிடியம் வந்து இருக்கும். இப்போ இந்த பெசிடியம்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா அந்த டிப்ளாய்டு நியூக்ளியஸ்லாம் வந்து இருக்கு. அது எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா செல் டிவிஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கும். டிப்ளாய்டு நியூக்ளியஸ் அண்டர்கோ மியாசிஸ். மியாசிஸ் செல் டிவிஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கும். ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் 4 ஹப்ளாய்டு நியூக்ளியை. இப்போ இது வந்து என்னன்னா ஒரு டிப்ளாய்டு நியூக்ளியை. இது வந்து மியாசிஸ் செல் டிவிஷனுக்குள்ள போகுது. 4 ஹப்ளாய்டு நியூக்ளியை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது 4 ஹப்ளாய்டு நியூக்ளியை. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு டிப்ளாய்டு நியூக்ளியை இருக்குது அப்படின்னா அது ஒரு செல் டிவிஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் 4 ஹப்ளாய்டு நியூக்ளியை வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, இது மியாசிஸ்க்கு அப்புறம். அடுத்து ஈச் ஹப்ளாய்டு நியூக்ளியஸ் மைக்ரேட் இன்டு எ ஸ்மால் ப்ரொஜெக்ஷன் கால்ட் ஸ்டெரிக்மா விச் ப்ரொட்ரூட் ஃப்ரம் த பெசிடியம். இந்த பெசிடியத்தில் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்குது, தெரியுதுங்களா? இந்த ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்டெரிக்மா அப்படின்னு பேர். இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்க்கு பேர். அப்போ ஒரு நியூக்ளியே என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே மைக்ரேட் ஆகி இந்த இடத்துக்கு டாப்புக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ ஒரு நியூக்ளியும் ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. மொத்தம் 4 இருக்கும் ஸ்டெரிக்மா. 4 இதுக்கும் வந்துடும், டாப்பில் வந்துடும். டாப்பில் வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா எ செல் வால் டெவலப் அரௌண்ட் ஈச் நியூக்ளியஸ். இந்த ஒவ்வொரு நியூக்ளியை கவர் பண்ணி செல் வால் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ரிசல்ட்டிங் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் பெசிடியோஸ்போர். அதை தான் நம்ம பெசிடியோஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பெசிடியோஸ்போர்ஸ். இந்த இடத்துல பார்த்தா தெரியும் ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, பெசிடியம். இந்த பெசிடியத்தில் டிப்பில் வந்து இருக்கக்கூடியது தான் பெசிடியோஸ்போர். அண்ட் இந்த ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஸ்டெரிக்மா. ஸ்டெரிக்மா. ஓகேங்களா? அடுத்து these basidiospores are released from the steriggmata and are dispersed by wind or other means. விண்ட் மூலமாவோ வாட்டர் மூலமாவோ இல்லை இன்செக்ட்ஸ் மூலமாவோ எப்படியோ வந்து டிஸ்போசல் ஆக ஆரம்பிக்குது. when basidiospores land on a suitable environment it germinate and give rise to a new hypa. இப்போ இந்த பெசிடியோஸ்போர்ஸ் வந்து ஒரு சூட்டபிளான என்வாயன்மெண்ட்டில் விழுது, அது ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும். அங்கே ஆல்கல் செல் இருந்துச்சு அப்படின்னா அதோட ஒன்று சேர்த்துக்கிட்டு இது ஒரு லைக்கனாக வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து பெசிடியோ லைக்கன்ல நடக்கக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா? சரி, அடுத்ததா டியூட்ரோலைக்கன்ஸ். டியூட்ரோலைக்கன்ஸ் நம்மளுடைய சொன்ன மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இங்கே கிடையாது. தே ஆர் காமன்லி கால்ட் லைக்கன் இம்பர்ஃபெக்டை. ஏன் இதை இம்பர்ஃபெக்டை அப்படின்னு சொல்கிறாங்க? பிகாஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது கிடையாது. In this lichen, the fungal partner belonging to Deuteromycotina subdivision of fungi, sexual reproduction absent in this group of lichen. Sexual reproduction அப்படின்றது இங்கே கிடையாது, absent. ஓகேவா? அப்போ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, ரீப்ரொடக்ஷன் இன்
ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கன் அண்ட் டியூட்ரோலைக்கன் இது 3த்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணி எந்தெந்த லைக்கன்ல என்னென்ன மாதிரியான ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்ற அந்த கம்பேரிசனை நம்ம இப்போ பார்க்கலாம். ரீப்ரொடக்ஷன் இன் ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கன் அண்ட் டியூட்ரோலைக்கன் 3 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஃப்ராக்மெண்டேஷன், சொரிடியா, இசீடியா இது எல்லாத்துலயுமே காமனா வந்து நடக்கும். எல்லா லைக்கன்ஸ்லுமே வந்து இந்த 3 டைப் ஆஃப் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனை நம்ம காமனா வந்து பார்க்கலாம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொனிடியா ஃபார்மேஷன். எல்லாத்துலயுமே கொனிடியா ஃபார்மேஷன் அப்படின்றது காமனா நடக்கும். அதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ வெஜிடேட்டிவ் அண்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது எல்லா லைக்கன்ஸ்லயும் ஒரே மாதிரியான டைப்ல தான் இருக்கு. அதுல எந்த ஒரு வித்தியாசமும் வந்து கிடையாது. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் தான் முக்கியமான சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஒன்று ஆஸ்கோலைக்கன்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, பெசிடியோலைக்கனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது, டியூட்ரோலைக்கன்ஸில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஆப்சன்ட் பிகாஸ் ஃபங்கல் பார்ட்னர் வந்து டியூட்ரோமைசிட்ஸை சேர்ந்தது. தே லேக் நோன் செக்ஷுவல் ஸ்டேஜ், அதில் செக்ஷுவல் ஸ்டேஜஸ் அப்படின்றது வந்து இருக்காது. அப்போ டியூட்ரோலைக்கனில் செக்ஷுவல் சைக்கிள் அப்படின்றது கிடையாது. ஆஸ்கோலைக்கன், பெசிடியோலைக்கனில் மட்டும்தான் இருக்குது. ஆஸ்கோலைக்கனில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ கேமிட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஓகேங்களா, இது வந்து என்ன ஒரு மேல் கேமிட், இது ஒரு ஃபீமேல் கேமிட், ரெண்டும் ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆகி ஃபெர்டிலைசேஷன் நடக்குது. ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்டிங் பாடி ஆஸ்கோகார்ப் அப்படின்றது வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா, அந்த ஆஸ்கோகார்ப்புக்குள்ளே வந்து ஆஸ்கோஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். பெசிடியோலைக்கனா இருந்துச்சு அப்படின்னா கேமிட்ஸ் வந்து ஃபியூஷன் நடந்ததுக்கப்புறம் பெசிடியோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ரூட்டிங் பாடி இந்த மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரூட்டிங் பாடி ஓகேங்களா ப்ரொடியூஸ் பெசிடியோஸ்போர்ஸ், அதுக்குள்ளே வந்து பெசிடியம் இருக்கும், அது வந்து பெசிடியோஸ்போர்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இங்கே ஆஸ்கோ கார்ப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கப்பு மாதிரியோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரியோ வந்து இருக்கும். இப்போ இதுதான் வந்து மெயினான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, அப்போ ரீப்ரொடக்ஷன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் மெயினான டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆஸ்கோ லைக்கன் எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் லைக்கன். 95% வந்து எல்லாமே ஆஸ்கோ லைக்கனாக தான் இருக்கும். தே ஹாவ் சாக் லைக் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் நோன் அஸ் ஆஸ்கஸ். ஆசை அப்படின்றது என்னன்னா இப்போ இந்த கப் மாதிரி இருக்கா, அதுக்குள்ள ஒரு பேக் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் ஆசை. அதுக்குள்ள தான் ஸ்போர்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும். விச் ப்ரொடியூஸ் ஆஸ்கோஸ்போர்ஸ், அதுக்குள்ள தான் ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்றது இருக்கும். கப் ஃப்ளாஸ்க் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஆசை. அதுக்குள்ள தான் ஆஸ்கோஸ்போர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். அடுத்து பெசிடியோ லைக்கன். திஸ் டைப் லைக்கன் ஆஸ் கிளப் ஷேப்டு ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கும். நோன் அஸ் பெசிடியா. இந்த பெசிடியாவில் வந்து ஸ்டெரிக்மெட்டா இருக்கும். அந்த ஸ்டெரிக்மெட்டா டிப்பில் தான் ஸ்போர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் பெசிடியோஸ்போர்ஸ். இந்த நிறைய பெசிடியா ஒன்றா சேர்ந்து உருவாகக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் பெசிடியோ கார்ப் அப்படின்னு பேர். இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பெசிடியோஸ்போர்ஸ். அதெல்லாம் பெசிடியோஸ்போர்ஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகும். டியூட்ரோமைசிட்ஸ். திஸ் குரூப் லைக்கன்ஸ் லேக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிரைமர்லி ரீப்ரொடியூஸ் த்ரூ கொனிடியா அண்ட் அதர் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை ரீப்ரொடக்ஷன் இன் லைக்கன்ஸ் உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். இந்த சாப்டருக்கு உண்டான பிடிஎஃப் ஃபைல்ஸை வந்து நம்மளுடைய டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அந்த இடத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.